வணக்கம், வெல்கம் டு அங்கனா சமையல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக, அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் இது. வீட்டுக்கு கெஸ்ட் யாரும் வந்தாங்கன்னா டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அதே மாதிரி வளர குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். வாங்க இந்த சூப்பரான டேஸ்ட்டான ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்து பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். இதுக்கு 50 கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்துக்கோங்க. பெரிய மீல் மேக்கராக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்குங்க. இந்த மீல் மேக்கர் முழுகிற அளவுக்கு நல்லா கொதிக்கிற வெந்நீரை சேர்த்து மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே அந்த வெந்நீரிலே ஊறுற மாதிரி மூடி வச்சுக்கோங்க. இதுக்கிடையில் நான் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கடலைப்பருப்பு ஊறிடுச்சு. இப்போ இந்த பருப்பை நம்ம அரைச்சிக்கலாம். முதல்ல பருப்பு அரைச்சிக்கலாம். இது நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இது பிழிஞ்சு எடுக்கணும். இப்போ நம்ம முதல்ல பருப்பு அரைச்சிக்கிட்டு அதுக்கு பிறகு இதை அரைச்சிக்கலாம். இப்போ இந்த பருப்பு கூட 3 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் கல் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம பருப்பை ஓரளவு கரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு பிறகு நம்ம மீல் மேக்கர் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நான் பருப்பு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி வடக்கி அரைக்கிற மாதிரி கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்குங்க. இப்போ இதில் நம்ம ஊற வச்சுக்கிற மீல் மேக்கரை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்குங்க. நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு இந்த பருப்பு கூடயே சேர்த்துக்குங்க. பாதியாக கூட நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம். சேர்த்து இந்த மீல் மேக்கரையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்குங்க. லேசான ஒரு கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ நான் அரைச்சிட்டேன் பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கணும். லேசான ஒரு கரகரப்போட வடக்கை இருக்கிற மாதிரி அரைச்சிக்குங்க. இப்போ இதில் மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை ஃபைனாக கட் பண்ணி வச்சுக்க அதை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட முருங்கைக்கீரை கிடைக்கலன்னா நீங்கள் எந்த கீரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்குங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. நம்ம ஏற்கனவே 3 மிளகாய் சேர்த்துருக்கோம். தேவையான உப்பு சேர்த்து அரைச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் காரத்துக்காக இந்த கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கெட்டியாக அதுமாதிரி பிசைஞ்சு வடக்கி ஊட்டுற மாதிரி உருட்டி இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே தட்டி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. அடுப்பு மீடியமில் வச்சுக்கிட்டு இப்போ தட்டி வச்சுருக்க வடையை ஒன்றா போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். போட்ட உடனே அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இதை சேர்த்துருக்கிற இந்த முருங்கைக்கீரை எல்லாமே நல்லா மேலே நல்லா கிறிஸ்பாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பி விடலாம். 2 பக்கமும் நல்லா வெந்து பொன்னிறமானவொடனே எடுத்துடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டுக்கு திடீர் கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வீட்டில் வளர குழந்தைங்களுக்குலாம் அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மொறுமொறுப்பாக, மேலே நல்ல மொறுமொறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கீரை எல்லாமே சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி இது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.